ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 4 மற்றும் 5 இன்னைக்கு நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நேத்து நம்ம பார்க்கும்போது தியாகத்தை தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னாரு. இன்னைக்கு அதனால தியாகத்தை ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்ததுனால இந்த ஸ்லோகம் அப்படியே கண்டினியூ ஆகுது. தியாகம் என்பது மூவகைப்பட்டது. இப்படிப்பட்ட தியாகத்தின் 3 வகைகளையும் பிரித்து எடுத்து காட்டுவேன். இந்த தியாகத்துல 3 காட்டி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அதனால தியாகத்திலேயும் 3 வகை இருக்கு. அந்த 3ஐயும் நான் தனித்தனியா பிரிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட், இம்மூவகைகளையும் கேட்டறிந்து கொள்வதன் பிரயோஜனம் இத்தொன்றே. எந்த தியாகம் முற்றிலும் நிர்விவாதமானதென்று சர்வஞனான என்னால் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை சம்சாரத்தினின்று தப்பித்துக் கொண்டு மோட்சமடைய வேண்டும் என்று விரும்பினவன் தெரிந்து கொண்டு அதை தன்னுடைய சக்தி அனைத்தையும் கொண்டு அனுஷ்டித்து தீர வேண்டும் என்பதற்காக சொல்ல போறேன். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க 3 வகையான தியாகங்கள் நான் ஏன் சொல்றேன், அந்த 3ஐயும் கேட்டுட்டு 3ஐயும் பண்ணுன்றதுக்காக இல்லடா. 3ஐயும் சொல்லித்தரத நோக்கமே அதுல இருக்கக்கூடிய அந்த தாமச தியாகம் ராஜச தியாகம் 2ஐயும் விட்டுட்டு சாத்விகத்தை மட்டும் பண்ணுன்றதுக்காக நான் சொல்ல போறேன். ஏது ஒண்ணு நீ மோட்சத்தை அடைய வேண்டும் என்று அவா கொண்டிருக்கிறாயோ அதை எதை ஃபாலோ பண்ணா நீ மோட்சத்தை அடைவியோ அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3ஐயும். அதனால 3ஐயும் சொல்றதன் நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. இப்ப நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல செய்ய வேண்டிய கர்மத்தை கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி பேசுறாங்க. காமிய கர்மத்தை பண்ணக்கூடாது, செய்ய வேண்டிய கர்மத்தை நீ கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா தியாகம்ங்கிற பேர்ல நீ ஒட்டுமொத்தமா பலனை மட்டும்தான் தியாகம் பண்ணணும். எதுல? நித்திய நைமித்திய கர்மத்துல. அப்ப டோட்டலா தியாகம் பண்ணலாமா? அது காமிய கர்மத்துல. இந்த 2ஐயும் சொல்லிட்டாரு. பட் அதையே ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவனாவது நித்திய நைமித்திய கர்மத்தை தியாகம் பண்ணிடுவான்னு பயந்துட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றதுக்காக நிறைய எக்ஸாம்பிள் படிக்கிறேன், கேளுங்க. எங்க தான ரகு ரூபமான எந்த கர்மங்கள் செய்தே தீர வேண்டியவைகள் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை அனுஷ்டிக்காமல் விடக்கூடாது. எங்க தான தபுரூபம்னா இங்க எங்கம்ன்றது உலக நன்மைக்காக செய்யக்கூடிய எங்கம்மா நீ வச்சுக்கோங்க, சுயநலத்துக்காக செய்யக்கூடிய எங்கம்னு சொல்லக்கூடாது. தபு சொல்லவே வேணாம், உங்க ஆத்மாவை நீ அனுபவிக்கிறதுக்காக நீங்க தபஸ் பண்ணிதான் ஆகணும். சோ அந்த மாதிரி செய்ய வேண்டியவை அப்படிங்கிறது. இப்ப எக்ஸாம்பிள்ஸ். வழி நடந்து போக வேண்டியவன் தன் அடிகளை பெயர்த்து பெயர்த்து வைப்பதை விடக்கூடாதது போலே. நடக்கணும்னா எப்படிங்க நடக்கும்? ஒரு கால் முன்னாடி வச்சிட்டோம், திருப்பி எடுத்து இன்னொரு கால் வைக்கணும், திருப்பி எடுத்து இன்னொரு கால் வைக்கணும். இப்படி வச்சாதான் நடக்க முடியும் இல்லையா? நீ நடந்து போகணும்னு நினைச்சிட்டாலே இப்படி மாத்தி மாத்தி வச்சாதான் நடக்கவே முடியும். அப்ப நடக்கணும்னு முடிவு எடுத்துட்ட அப்படின்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும். அப்போ நீ நித்திய நைமித்திய கர்மங்களை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வருது. மோட்சம் அடையணும்னு நீ விரும்பிட்ட அப்படின்னா கண்டிப்பா நித்திய நைமித்திய கர்மத்தை பண்ணு அப்படிங்கிறதுக்காக சொன்னப்பட்ட எக்ஸாம்பிள். கெட்டு போன வஸ்து, அதாவது தொலைஞ்சு போன வஸ்து கைக்கு அகப்படும் வரைக்கும் அதை தேடுவதை கைவிடக்கூடாது. மோட்சம் கிடைக்கும் வரைக்கும் நீ நித்திய நிமித்த கர்மத்தை பண்ணிதான் ஆகணும் இல்லையா? வயிறு நிறையாத வரைக்கும் இலையை விட்டு எழுந்திருக்க கூடாதது போலே. பசிக்குதுன்னா சாப்பிட்டுதானே ஆகணும். அப்போ மோட்சம் வேணும்னா நித்திய நிமித்த கர்மத்தை பண்ணணும். கரை வந்து சேராத வரைக்கும் படகை கைவிடக் கூடாதது போலே. அப்போ இந்த பயிற்சிகள், ஞான பயிற்சிகள் முக்கியமா இங்க கர்மான்னா நித்திய நைமித்திய கர்மங்கள் பண்ணணும். பழம் பழுக்காத வரைக்கும் வாழை மரத்தை காப்பாற்றுவதை கைவிடக் கூடாதது போலே. எல்லாமே எக்ஸாம்பிள், சரியா? இப்ப முழுசா வாழை மரம் வளர்ந்து வர்ற வரைக்கும் நீ மரத்தை பாதுகாத்தான் ஆகணும். வளர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். மறைத்து வைத்தது கைக்கு கிடைக்காத வரைக்கும் தீபத்தை கைவிடக் கூடாதது போலே. சேம் எக்ஸாம்பிள். தேடுறதுன்னு சொன்னாரு, இப்ப தீபத்தைன்னு சொல்லியிருக்காரு. சேம் திங் தான். ஆத்மஸ்வரூப விஷயத்தில் உத்தமமான ஞானம் நிச்சயமாக ஏற்படாத வரைக்கும், இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிள்ஸுங்க. சோ நீ ஞானி ஆகாத வரைக்கும் யாகாதி நித்திய நைமித்திய கர்மங்கள் விஷயத்தில் உதாசீன புத்தியை பாராட்டிவிடக் கூடாது. சோ டெஃபினட்டா நீ செய்ய வேண்டியதை செஞ்சுதான். அவனவன் அதிகாரத்துக்கு தக்கபடி அவனவன் அவசியம் செய்ய வேண்டியதான எங்கங்களை தபசுகளையும் மேன்மேலும் அதிகரிக்கும் ஊக்கத்துடன் அவனவன் அனுஷ்டித்தே தீர வேண்டும். அவனவன் அதிகாரம் நீங்க என்ன எடுத்துக்கணும்? 4 வருணங்கள், பிராமணன், சாஸ்திரியன், வைஷ்யன், சூத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருணங்களை சொல்லி காட்டியிருக்காரு. அதுதான் உன்னுடைய அதிகாரம். சோ செய்ய வேண்டிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நித்திய நைமித்திய கர்மம் எனக்கு இருக்கிற மாதிரியே உனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி எனக்குன்னு சில நித்திய நைமித்திய கர்மம் இருக்கும், உனக்குன்னு சில நித்திய நைமித்திய கர்மம் இருக்கும். பட் வாட் எவர் யூ ஷுட் டு,
நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணணும், நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். சோ எப்படி பண்ணணும்? ஊக்கத்தோட, உற்சாகத்தோட, சந்தோஷமா பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அவனவன் அவரவன் செய்ய வேண்டிய எங்கெங்கான பசுகளை மேன்மேலும் அதிகரிக்கும் ஊக்கத்துடன் அவனவன் நிச்சயித்து தீர வேண்டும். நடையை வேகப்படுத்துவது நடை தீர்ந்து உட்கார்ந்து கொள்வதற்கே காரணமாதல் போலே கர்மத்தில் ஸ்ரத்தாக்கியம் ஊக்கம் அதிகப்படுத்துவது நைஸ்கரிமியத்துக்கே காரணமாகிறது. என்ன அழகான எக்ஸாம்பிள் பாரு. அதாவது டெஸ்டினேஷனை போய் சேரணும் அப்படின்னு சொன்னா வேகமா போனா என்ன ஆகும்? வேகமா போனா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் இல்லையா? அப்போ சீக்கிரமா போய் சேரணும் அப்படிங்கிறத விட இங்க நடை வேகப்படுத்துவதே அமர்ந்து கொள்வதற்காகத்தான். அங்க போயிட்டு ஹாயா உட்காந்துடலாம். இங்க நம்ம மெதுவா போனேன்னா அங்க உட்கார்றதுக்கு டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, நைமித்திய கர்மம்னா கர்மம் அற்று போன இடம், கர்மமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு ஸ்திதிக்கு நைஸ்கர்மிய சித்தி அப்படின்னு பேரு. சித்தினே சொல்லுவாங்க சரியா? அப்பேற்பட்ட அந்த சித்தி கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும்னா கர்மத்தை பண்ணணும். கர்மத்தை பண்ணணும், மொட்டையா காமிய கர்மம் நினைச்சிடாதீங்க. நித்திய நைமித்திய கர்மங்கள், செய்ய வேண்டிய கர்மங்களை நீ எந்த அளவுக்கு வேகமா செய்யறியோ அந்த அளவுக்கு நீ நைஸ்கர்மிய சித்தி அடைவாய். அப்படின்னா இதுக்கு மேல நீ எந்த கர்மமும் செய்யணும்னு அவசியமே இல்லை என்ற ஒரு அற்புத நிலையை நீ அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஔஷதம் சேவிப்பதில் ஊக்கம் பாராட்டுவானோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக அவன் நோய் நிவர்த்தியாகத்தானே போகிறது. ஏன்னா டேப்லெட்ஸ் நீ ஒழுங்கா ப்ராப்பரா சாப்பிடணும்னு எந்த அளவுக்கு நீ வைராகியம் அடைக்கிறியோ அந்த அளவுக்கு ஒழுங்கா நீ நோயில இருந்து வெளியே வர போற. அதே மாதிரி நீ மோட்சம் அடையணும்னா நீ நித்திய நைமித்திய கர்மத்தை எந்த அளவுக்கு விடாம பிடிச்சிட்டு இருக்கியோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நீ கர்ம பந்தத்திலிருந்து வெளியே வந்து விடலாம். அப்படியே கர்மங்களை ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகத்துடன் விதிவத்தாய் அனுஷ்டித்து வருகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக அவன் தன்னிடமிருந்த ரஜோ தமோ குணங்களை துடைத்து ஒழித்து வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த கர்ம யோகா இஸ் பிரைமரிலி மென்ட் ஃபார் சித்த சுத்தி என்று ஸ்ட்ராங்காக வேதம் சொல்லுகிறது. நம்ம ஞானேஸ்வரிலையும் அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் போன ஸ்லோகத்துல கூட நான் படிச்சேன். இது சித்த சுத்தியை உங்களுக்கு செய்து கொடுக்கிறது கர்ம யோகம், அதனால பண்ணுங்க அப்படின்னா. சித்த சுத்தி அப்படின்னா என்ன? ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லல, ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும் அப்படிங்கிறார். பேசிக் குவாலிபிகேஷனே இல்லாம எப்படி ஞானியா இருக்கிறது? எல்கேஜியே படிக்காம எப்படி எஸ்ஏ எழுதுறது? ஸோ யூ ஷுட் டூ சம் பேசிக் திங்ஸ் டு பியூரிஃபை யுவர் ஹார்ட். அதாவது மனசு சுத்தமாவே இல்லைன்னு நீ ஞானத்துக்கு எப்படி வர முடியும்? கொஞ்சமாவது மனசு சுத்தமா இருக்கணும் இல்லையா? சோ தேர்ஃபோர் கர்ம யோகா நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணிட்டே வர்றாரு நிறைய இடங்கள்ல. சோ இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய ரஜோ தமோ குணங்களை விரட்டணும் அப்படின்னா நீ கர்ம யோகத்தை தாண்டா பண்ணணும். ஞான யோகத்தை படிச்சா நீ சாத்விக குணமானவன் ஞான யோகத்தை படிச்சா புரிஞ்சுப்பான். அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை அற்புதமாக சரியாக புரிந்து சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா சாத்விக குணம் உள்ளவனுக்கு மட்டும்தான் இருக்கு. பட் நீ அந்த சாத்திய குணத்திலேயே இல்லாதப்போ நீ அந்த ஞானத்தை கேட்டேன்னா கண்டிப்பா மிஸ்கைட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு, தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரஜோ தமோ குணத்துல இருந்து வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கர்மயோகம் தான் பண்ணணும். பக்தி யோகம் பண்ணு, கர்ம யோகம் பண்ணு. ஃபர்ஸ்ட் உன்னை கொஞ்சமாவது பியூரிஃபை பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நீ ஞானத்துக்கு தகுதி ஆகிவிடுவாய் என்ற நோக்கத்தில் இது சொல்லப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ரஜோ தமோ குணங்களை தொழித்து வைக்கிறான். மேலும் மேலும் புடம் போடுவதால் தங்கத்தின் மலம் நீங்கி போய் அது முற்றிலும் சுத்தம் ஆகிவிடுதல் போலே கர்மமானது பிடிமானதாக அனுஷ்டிக்கப்படுவதால் ரஜஸ் தமஸ் என்னும் மலங்கள் விலகி போய் சத்துவ சுத்தி. இதன் சுரூபம் 16வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல சத்துவம் சுத்தினா என்னன்றது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. லப்தம் ஆகிறது. சோ சத்துவ குணம் உனக்கு கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்க. சரியா? எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா அந்த கர்ம யோகத்தை நம்ம பக்காவா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வேகமா நமக்கு சத்துவ குணத்துக்கு கிடைக்கிறது. எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? தங்கத்தை புடம் போட 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 அதனுடைய அழுக்குகள் விலகுகின்றன. அந்த மாதிரி ஆகையால் சத்துவம் சுத்தியை உண்டு பண்ணி கொடுக்கும் தீர்த்தம் என்றே சத் கர்மானுஷ்டானத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. சத் கர்மானுஷ்டானம்னா செய்ய வேண்டிய கர்மத்தை செய்வதற்கு பேரு சத் கர்மானுஷ்டானம்னு பேரு. சாமானியமான தீர்த்தங்கள் வெளி அழுக்கை கழுவி வைக்கின்றன. சத் கர்மானுஷ்டானமோ உள் அழுக்கை துடைத்து உட்புறத்தை சுத்தப்படுத்தி வைப்பதால் உத்தமமான தீர்த்தமாகிறது. ஏன்னா நீங்க கங்கையில போய் குளிச்சீங்கன்னா உங்களுடைய வெளி அழுக்கு தான் போகும். ஆனா நீங்க இங்க சத் கர்மானுஷ்டானம் என்ற தீர்த்தத்துல குளிச்சீங்கன்னா, கர்ம யோகத்தை பண்ணீங்கன்னா சிம்பிளா இருக்காங்க, ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்ல. கர்ம யோகத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உள் அழுக்கு தீருகிறது, ரஜோ தமோ குணங்கள் விலகுகிறதுங்க. அதனால அதை விட இது ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறார். பாலைவனத்தில் சிக்கி தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு அதிதீவிரமான வெயிலின் வெப்பமே அமிர்தமாக மாறி
அமிர்த மாரியாய் பொழிந்தார் போலே. குருடன் கண்ணில் சூரியனே வந்து உட்கார்ந்து கொண்டார் போலே. ஒரு நதியில் முழுகி போய் கொண்டிருக்கிறவனுக்கு அந்நதி அபிமானித்திருக்கும் தேவதையே உதவி செய்ய ஓடி வந்தார் போலே. உயரத்திலிருந்து கீழே விழுந்து பூமியில் அடிபட்டு பிராணனை இழக்க வேண்டிய ஒருவன் விஷயத்தில் உமாதேவியே பரிதாபப்பட்டு உதவ வந்தார் போலே. இதெல்லாம் எக்ஸாம்பிளுமே எதுக்குன்னா, கர்மத்திலிருந்து நீ வெளியே வரணும்னா கர்மத்தையே செய்யணும். என்னடா அது? ஆமாடா, முள்ள எடுக்கணும்னா முள்ளால தானே எடுக்கணும். சோ முல்லை முள்ளால் எடுப்பது போல் அப்படிங்கிறதுதான் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறாரு. நான் மறுபடியும் படிக்கிறேன். பாலைவனத்தில் சிக்கி தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு அதி தீவிரமான வெயிலின் வெப்பமே அமிர்தமாக மாறி அமிர்த மாரியாய் பொழிந்தார் போலே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா வெயில் அடிக்கும் போது மழை பெய்யறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் இல்லையா? என்னது இந்த வெயில் அடிக்குது, கண்டிப்பா மழை பெய்யண்டா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு மழை பெய்யுது? வெயில் அடிச்சா மழை பெய்யுது. என்ன அர்த்தம்? வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு இருக்க, மழை பெய்யுன்னு இருக்க. வெயில் அடிக்குது இல்ல, கண்டிப்பா மழை பெய்யுது. சோ இங்க கர்ம யோகத்துல நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன்டா, அப்ப கர்மத்தை பண்ணு. நான் கர்மத்துல இருந்து வெளியே வரணும்னு சொல்றேன், கர்மத்தை பண்ணு. நான் மழை வேணும்னு கேக்குறேன்டா, வெயில் அடிக்குது இல்ல, கவலையப்படாத, மழை வரும். மழை வேணும்டா, வெயில் சூப்பரா அடிக்குதுடா, அப்ப கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிள நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வெயிலின் வெப்பமே அமிர்தமாக மாறி அமிர்த மாரியாய் பொழிந்தார் போலே. குருடன் கண்ணில் சூரியனே வந்து உட்கார்ந்து கொண்டால் போலே. குருடன் கண்ணுல சூரியனே உட்கார்ந்த கர்மம் அப்படி நீ பண்ணினேன்னா கர்மத்திலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு நதியில் மூழ்கி போய் கொண்டிருப்பவனுக்கு நதியை அபமானித்திருக்கும் தேவதையே உதவி செய்ய ஓடி வந்தார்கள். இப்ப கங்கா நதியை வந்து மூழ்கிட்டு இருக்கும் போது அந்த கங்கா தேவியே ஓடி வந்து உதவி செஞ்சா எப்படியோ அந்த மாதிரியா. சோ நதியில மூழ்கி போயிட்டு இருக்கிறவனுக்கு நதியே உதவி செஞ்சா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சரியா? முள்ளால் எடுக்கிறதுன்றது எத்தனை எக்ஸாம்பிள்ல காட்டியிருக்காரு. நமக்கு ஒண்ணுதானே தெரியும், முள்ளால் எடுக்கிறது. நதியை மூழ்கி கொண்டு இருக்கிறவனுக்கு கங்கா தேவியே ஹெல்ப் பண்ண வந்தா எப்படியோ அப்படின்னா நதியே ஹெல்ப் பண்ண வருது. நதிதான் அவனை கொல்ல பாக்குது. ஐ மீன் நதியில மூழ்குதுன்னா நதியால சாக போகின்ற அவனுக்கு நதியே காப்பாற்றினார் போலே. எக்ஸாம்பிள் புரிஞ்சுப்பாங்க கரெக்டா? அப்புறம் உயரத்திலிருந்து கீழே விழுந்து பூமியில் அடிபட்டு பிராணனை இழக்க வேண்டிய ஒருவன் விஷயத்தில் பூமாதேவியே பரிதாபப்பட்டு உதவி வந்தார் போலே. குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து மேல விழுந்தோம்னா என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். எப்படி சாவோம்? பூமியில அடிபட்டு செத்துப்போம் இல்லையா? பூமியில டொப்புன்னு விழுந்தோம்னா அந்த பூமியில அடிபட்டு நம்ம செத்து போயிடுவோம் இல்லையா? ஆனா பூமியில அடிபட்டு செத்து போக வேண்டிய நேரத்துல பூமாதேவியே காப்பாத்த ஓடி வந்தா எப்படியோ முல்லை முள்ளால் எடுப்பதுன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். சரியா? செத்து போய் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு மிருத்யு தேவதையே ஆயுசு விருத்தி செய்து கொடுத்தார் போலே. செத்து போக நேரத்துல எவனே வந்து வாழ்ந்து போடான்னு ஆசீர்வாதம் பண்ணா எப்படியோ அப்படியா? மூக்ஷுவை கர்மானுஷ்டானமே முமுக்ஷுவை கர்மானுஷ்டானமே கர்மபந்தத்தினின்று விடுதலை செய்து வைக்கிறது. இதை சொல்றதுக்கு தாங்க எவ்வளவு நேரம். முமுக்ஷுனா மோக்ஷ இச்சை கொண்டவர்கள் அர்த்தம். கர்மானுஷ்டானமே கர்மத்தில் இருந்து விடுதலை செய்து வைக்கிறது. முல்லை முள்ளால் எடுப்பது போலே. அவ்வளவுதாங்க. விஷம் உண்டு செத்து போய் கொண்டிருக்கும் விஷமே அமிர்தமாக மாறியவனை காப்பாற்றி வைத்தார் போலே. விஷத்தை முறிக்கிறதுக்கு விஷத்தையே மருந்தா கொடுங்கன்னு ஒரு மருத்துவம் இருக்குதுங்க. சோ மறுபடியும் எக்ஸாம்பிள் கண்டினியூ பண்றாரு. சோ அந்த மாதிரி ஒருவனுக்கு விஷமே அமிர்தமா மாறியவனை காப்பாற்றி வைத்தார் போலே. பந்தத்தை உண்டு பண்ணி வைக்கும் கர்மமே செய்யுக்தீகமாக தகுந்த யுக்தியோடு கர்மம் செய்வதில் தியாஜ்யாம்சம் இன்னதென்று தெரிந்து கொண்டு அதை ஒதுக்கி வைத்தது. அதாவது சயுக்தமாக அப்படின்னு சொன்னா எப்படி முறையா பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி பண்ணா. நீ பெஸ்ட் காமிய கர்மத்தை பண்ணிட்டு இருந்தேன்னா உருப்பட மாட்டேன், அல்லது பலனை ஆசைப்பட்டு பண்ணாலும் உருப்பட மாட்டேன். சோ அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். இங்கே காணும் தியாஜோம்சம் சாரி சயுக்தமாக அனுஷ்டிக்கப்பட்டதே ஆனால் பந்தத்தை நிவர்த்தித்து தரும். சோ எந்த கர்மம் உன்னை பந்தப்படுத்தி வைக்கின்றதோ அதே பந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்கும் கர்மத்தை தான் செய்ய வேண்டும். முறையாக நான் என்ன சொல்லியிருக்கேனோ அந்த மாதிரி செய்யணும். எந்த யுக்தியுடன் கர்மம் அனுஷ்டிக்கப்பட்டால் கர்மபந்தம் நசித்து போகுமோ அந்த யுக்தியை உனக்கு தெளிவாக சொல்வேன் கேள். நேரம் வந்து பண்ணணும் கர்மத்தை பண்ணியே கர்ம பந்தத்தை வெட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டுமே இந்த ஸ்லோகம். இனி முறையா எப்படி பண்ணணும்ன்றதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பலன் எதிர்பார்க்காம பண்றதுக்கு எப்படின்றதுக்கு டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கி தள்ளுறாரு அடுத்த ஸ்லோகத்துல. நாளைக்கு கேட்கலாம்.